வணக்கம் உறவுகளே, நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மசாலா காரப்பொரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வரமிளகா மூணையுமே மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு நிலக்கடலையை முதல்ல வெறுஞ்சட்டியில் வறுக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்தாங்கதுக்கப்புறம் எடுத்து கொட்டிட்டு அதுக்குள்ளேயே பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா சூடாக வறுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அந்த ரெண்டையும் வறுத்து எடுத்து ஒரு பக்கத்தில் ஆற வச்சுட்டு மறுபடியும் சட்டியை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெய் தான் பொரிக்கு நல்ல மணமாக சுவையாகவும் இருக்குது. அதனால தேங்காய் எண்ணெய் யூஸிக்கிங்க. அப்படி இல்லாதவங்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு உள்ள போட்டு பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கிறோம்ல அதை எடுத்து உள்ளே போட்டு அது கூட நல்லா செவக்க விட்டுடுறோம். பூண்டு தட்டி வச்ச பூண்டு பொன்னிறமாக ஆக வரைக்கும் நல்லா தொலாவி விடணும். அதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்த அந்த சீரக, மிளகு, கருவேப்பிலை, வரமிளகாயை போட்டு அதையும் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் ஓட்டணும்னா நல்லா மணமாக இருக்குது. அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் போடுறோம். நல்லா கலராக இருக்குது. கலரும் நல்லா மணமாகவும் வரும். நல்லா தொலாவிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய்க்குள்ளே இந்த வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டு தொலைவி விட்றோம். எல்லாம் எண்ணெய், காரம் இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டோம். நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்குது. பெருங்காயத்தையும் போட்டு தொலாவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரியை கொட்டிக்கலாம். பொரியை கொட்டி நல்லா அந்த சூட்டுலேயே நல்லா பிரட்டி எடுத்தோம்னா அருமையான சுவையான பொரி மசால் நல்லா இருக்குது. இந்த அனைவரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாலஞ்சு பேர் கூட சாப்பிடலாம். ஈவினிங் சாயந்தரமாக